ஆக்ஷனில் இறங்கிய அமித்ஷா, அதிர்ச்சியில் உறைந்த முதல்வர், மும்மொழி பிரச்சனைக்கு முடிவு கட்டுகின்றார். நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஈசா யோகா மையத்தினுடைய சிவராத்திரி விழாவுக்கு வந்தாரு. பிறகு கோவை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டாரு. அதற்கு பிறகு பாஜக நிர்வாகிகளை சந்தித்தாங்க. அந்த தருணத்தில் அண்ணாமலையும் பாஜக நிர்வாகிகளும் இந்த மும்மொழி பிரச்சனைக்கு இதுதாங்க தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஐடியாவை கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஐடியாவை தான் அமித்ஷா அவர்கள் செயல்படுத்துவதாக உறுதியளித்திருக்கின்றாராம். அந்த ஐடியாவை கேட்ட பிறகு முதலமைச்சர் அவர்களே ஆடி போயிருக்கின்றாராம். அப்படி என்ன ஆக்ஷனு அப்படின்றத நாம பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா இந்த மும்மொழி பிரச்சனையை வைத்து திமுக அரசாங்கம் செய்கின்ற அரசியலும் அலப்பறையும் ரொம்பவே ஓவரா இருக்குதான். தமிழகத்தினுடைய உரிமையை பெற முடியலன்னா 3 இடத்துல மன்றாடலாம். ஒன்று பாராளுமன்றம், இன்னொன்று நீதிமன்றம், மூன்றாவதாக மக்கள் மன்றம். ஒரு சட்டம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா நாடாளுமன்றத்தில் போய் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இப்போ புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி, அதனை தாண்டி PMC பள்ளியா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு சட்டங்கள் தான், அதெல்லாம் ஒரு திட்டங்கள் தான். இவை இரண்டும் தமிழக அரசாங்கத்துக்கு வேண்டாம் என்றால் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து எங்களை விட்டுருங்கப்பா, நாங்க இருமொழி கொள்கையிலே தமிழக அரசாங்கம் உருவாக்கி இருக்கக்கூடிய மொழி கொள்கையிலும் கல்வி கொள்கையிலும் பயணிக்கிறோம், எங்களை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பை பதிவு செய்யலாம். நாடாளுமன்றத்தில் போராடி தன்னுடைய உரிமையை பெறலாம். அதனால சட்டங்களோ திட்டங்களோ நாடாளுமன்றத்தை நாட வேண்டும் தமிழக அரசாங்கம், குறிப்பா திமுக. இல்லப்பா நிதி பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது நிதிக்குழுவை நாடலாம் அல்லது நீதிமன்றத்தை நாடலாம். எங்களுக்கு போதுமான நிதியை தர்றதில்லப்பா, அதனால நிதிக்குழு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிதிக்குழுவிடம் கேட்கலாம், இல்ல நீதிமன்றத்திடம் கேட்கலாம். ஆனால் நிதி பிரச்சனை தான் என்றால் நீதிமன்றத்தை நாடாத திமுக, இல்ல திட்டங்கள் தான் பிரச்சனை என்றால் நாடாளுமன்றத்தை நாடாத திமுக, திடீர்னு அரசியல் நிலைப்பாட்டில் மாற்றம் இருந்தால் மக்கள் மன்றத்தை நாடக்கூடிய கட்சிகள் இப்போது தமிழகத்தின் உரிமை என்று சொல்லிக்கிட்டு, நிதி பிரச்சனை என்று சொல்லிக்கிட்டு, திட்டங்கள் பிரச்சனை என்று சொல்லிக்கிட்டு அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. திமுக சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆளுகின்ற அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை என்றால் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் எந்த இடத்துல எங்களுடைய கோரிக்கை வைத்தாலும் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்தாலும் ஆளுகின்ற அரசாங்கமானது செவிசாய்க்காது. அதனால மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, நாங்க மக்கள் மன்றத்துக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மும்மொழி பிரச்சனையா இருந்தாலும் சரி, PMC பள்ளி பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதனால் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய 5000 கோடி ரூபாயா இருந்தாலும் சரி, மக்கள் பிரச்சனையாக மாற்றி அரசியல் செய்து கொண்டு இருக்கிறது. கடந்த காலங்களில் திமுக எப்போதும் டிஃபென்ஸ் தான் விளையாடும், தடுப்பாட்டம் தான் ஆடிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போதெல்லாம் முதலமைச்சரே வந்து ஆக்ரோஷமான கருத்தை தெரிவித்து அப்பன்ஸ் விளையாடிட்டு இருக்கிறாரு. சோ அடித்தாட ஆரம்பிச்சிட்டாரு. முதலமைச்சருடைய ஒவ்வொரு வார்த்தையும் இப்போது இந்த மும்மொழிக்கு எதிராக கடுமையா இருக்குது. எந்த அளவுக்கு கடுமையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சோவியத் ஒன்றியத்தை ஒப்பிடுகின்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பதவி பிரமாணம் ஏற்றிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வந்து சோவியத் ஒன்றியம் உடைந்த மாதிரி இந்தியா உடைந்து விடும் என்று இங்க பிரிவினையை பேசுகின்ற அளவுக்கு போயிருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, நம்முடைய முதலமைச்சர் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்கின்றார். எதுக்கு? அண்ணா அவர்கள் நேற்று பதவி ஏற்ற நாள் முதல் முறையாக 1967 அதை மகிமைப்படுத்தும் விதமாக, சிறப்பு சேர்க்கும் விதமாக ஒரு ட்வீட் போடுறார். அண்ணா அமர்ந்தாரு, தமிழகம் எழுந்தது, தலை நிமிர்ந்த தமிழகத்துக்கு ஏதாவது ஒரு தலைகுனிவென்றால் வேலாக பாய்வோம், வேங்கையாக சீருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுக்கு வசனங்கள், அதுலயும் வன்முறை கலந்த பேச்சுக்கள் இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, நம்ம முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பேரினவாதம், பிரிவினைவாதம், தேச விரோதிகள் என்று சொல்லிட்டு திமுகவை குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் உண்மையான பேரினவாதிகள், பிரிவினைவாதிகள், தேச விரோதிகள் யார் தெரியுமா? இந்தி வெறியர்கள் தான் என்று சொல்லிவிட்டு பொத்தாம் பொதுவாக இந்தி பேசுறவங்களையும் படிக்கிறவங்களையும் இந்தி வெறியர் என்று குறிப்பிட்டு இருக்கின்றார். இந்தி வெறியர்கள் என்று சொல்லிட்டாவே வந்து இந்திக்காரன் கோவப்படுவான். ஒவ்வொருத்தருக்கும் மொழி பற்று இருக்குமா இல்லையா? நீ வெறியுடன் இருக்கிறாங்க வச்சுக்கலாம், யாராவது மொழியை திணிப்பதற்கு அவனுக்கு வேற ஏதாவது அடையாளம் கொடுத்துட்டு போ. ஆனா நீ இந்தி வெறியர்கள் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன என்று இந்திக்காரன் கோவப்படுவானா இல்லையா? அப்படி கோவப்பட்டாலும் பரவாயில்ல, அதை வச்சு நாம அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரிவினைவாதிகள் யார் தெரியுமா, தேச விரோதிகள் யார் தெரியுமா, பேரினவாதிகள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை நேற்று வச்சிருக்கின்றாருங்க. அதுல குறிப்பா சொல்லும் போது
இந்த தாய்மொழி என்கின்ற போது அது ஒரு தேன்கூடு. அதில் நீங்கள் கையை வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அது பகைமையைத்தான் வளர்க்கும். அந்த பகைமை ஒற்றுமையை சிதைக்கும். அதனால் தயவு செய்து தாய்மொழி என்ற விஷயத்தில் கை வைக்காதீங்க. எல்லா மொழிக்கான பிரதிநிதித்துவம் வேண்டும், மொழி உரிமை வேண்டும். இப்படி நம்ம கேட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தி வெறியர்கள் நம்மளை பேரினவாதிகள் என்று சொல்கிறாங்க, பிரிவினைவாதிகள் என்று சொல்கிறாங்க. அதை தாண்டி தேச விரோதிகள் என்று சொல்கிறாங்க. நாமளா பேரினவாதிகள்? பேரினவாதிகள் யார் தெரியுமா? இன்னைக்கு இந்தியாவில் 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டங்களுக்கு பெயர் வச்சிருக்காங்க. இந்தியில் வச்சதுனால யாருக்குமே அதை படிப்பதற்கோ இல்லை உள்வாங்கிக் கொள்வதற்கோ திருப்பி சொல்வதற்கோ முடியுதா? இதுதான் பேரினவாதம். இந்த மாதிரி பேரினவாதத்தை மத்திய அரசாங்கம் கையில் வச்சுக்கிட்டு நம்மளை போய் தமிழுக்கான முன்னுரிமை எங்கே இருக்குது, தமிழ் மொழியை காப்பாற்றுவோம், எங்களுக்கு எங்கள் மொழி போதும் அப்படின்னு நாம் பேசுகின்ற போது நம்மளை பிரிவினைவாதின்றாங்க. நம்மளா பிரிவினைவாதி? கோட்சேவுடைய கொள்கையை தூக்கி பிடிக்கின்ற இந்த பிரிவினைவாத மக்கள் நம்மளை பிரிவினைவாதின்றாங்கப்பா. நாம் சீனா போரின் போதும் சரி, கார்கில் போரின் போதும் சரி, வங்க பிரிவினை போதும் சரி, நம்ம அதிகமான நிதியை வாரி கொடுத்துருக்கோம். ஆனால் நம்மளா பிரிவினைவாதி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா தேசப்பற்ற சொல்லித்தர அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு, பாருங்க, நீங்கள் இந்திய திணிப்பதனால ஒற்றுமை ஏற்படுத்திட முடியும் என்று நினைச்சிங்கன்னா நிச்சயமாக ஒற்றுமை ஏற்படாது. ஏன்னா சோவியத் ஒன்றியம் தெரியுமா, அது ரஷ்ய மொழியை திணித்ததன் காரணமாகத்தான் தூள் தூளாக போச்சு. அந்த மாதிரியான வரலாறு நம்ம பக்கத்திலே இருக்குது. வங்கதேசமானது தன்னுடைய மொழி உரிமைக்காக போராடிச்சு. பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் எங்கள் மொழியும் ஆட்சி மொழியாக வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் பாகிஸ்தானுக்காரன் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் வங்க பிரிவினையானது ஏற்பட்டது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடாதீங்க. நமக்கான வரலாறு என்பது பக்கத்திலே இருக்கிறது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் மொழியினால் நம்ம நாடு பிரிஞ்சிடக்கூடாதுப்பா அப்படின்னு அறிவுரை சொல்லுகின்றாராம். அது மட்டும் கிடையாது, நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ரூபா நோட்டில் எத்தனை மொழி இருக்குது, அத்தனை மொழியும் நாம் ஆட்சி மொழியாக்க கேட்குறோம். நாம் ஏன் கேட்குறோம்? எங்களுடைய அண்ணா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் கேட்டார். இப்போ நாங்கள் அதையே கேட்குறோம். அதனால் ரூபா நோட்டு இருக்கக்கூடிய அத்தனை மொழியும் ஆட்சி மொழி ஆகிற வரைக்கும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருப்போம். நாங்கள் ஒன்றும் பேரினவாதிகள் கிடையாது. நாங்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா மொழி வெறியர்கள் கிடையாது. நாங்கள் ஒன்றும் தேச விரோதிகள் கிடையாது. நாங்கள் ஒன்றும் பிரிவினைவாதிகள் கிடையாது. இந்தி வெறியர்கள் தான்யா மிகப்பெரிய பிரிவினைவாதிகள். நான் இந்தி வெறியர் என்று சொல்வதனால நான் என்னவோ இந்திக்காரனுக்கு எதிரி என்று நீங்கள் நினச்சிடக்கூடாது. எவன் இந்தியை திணிக்கிறானோ அவன் தான் இந்தி வெறியர். இன்னைக்கு இந்தி வெறி பிடிச்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 341 காட்டி 1945, 1950, 1965, 1985, 2025 இது போன்ற காலங்களில் இந்தியை கொண்டு நம்ம மீது திணிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே இந்தி திவாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு செப்டம்பர் 14ஆம் தேதி இந்தியை வளர்த்தெடுக்கும் விதமாக விழா கொண்டாடுகின்றார்கள். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொழி வெறியர் கிடையாது. இவங்கெல்லாம் பேரினவாதிகள் கிடையாது. அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும், அனைத்து மொழிக்கும் பிரதிநிதித்துவம் தரணும் அப்படின்னு சொன்னால் நாம் பேரினவாதிகளா? போங்கடா இந்தி வெறியர்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக நாங்கள் தமிழ் வெறியர்கள், இந்தியை திணிக்கிறவன் இந்தி வெறியர்கள் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினருக்கும் அடையாளத்தை கொடுக்குறார். அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் எல் முருகன்ஜி அவர்கள் சொன்னார், ஏன் இந்தி கற்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? சாமானிய மக்களும் இந்தி கற்றுக்கலாம். அரசு பள்ளியில் இந்தி இருந்தால் தானே ஏழை மாணவர்கள் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கும்மிடி புனியை தாண்டினா நமக்கு பயன்படும். சாதாரணமாக இந்திக்காரனை பொறுத்த வரைக்கும் உன்னை இந்தியில் திட்டினா கூட உனக்கு புரிய மாட்டேங்குது, சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்துடு. அதனால் இந்தி தெரிஞ்சா அவன் என்ன திட்டுறான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு எல் முருகன்ஜி சொன்னார். அதுக்கு நம்ம முதலமைச்சர் சொன்னார், ஆடா திட்டுறது கூட தெரியாத, தன்மானம் இல்லாத, சைகையை புரிந்து கொள்ளாத முட்டாள்களா தமிழர்கள். அவன் இந்தியில் திட்டுறது எனக்கு புரியாத என்ன? அவனுடைய சைகைகள் காட்டி கொடுக்காத என்ன? அவன் இந்தியில் திட்டினா நான் தமிழை திட்டிட்டு போகிறேன். யோ, எனக்கு தாய்மொழி முக்கியம்யா. திட்டத்துக்காக நம்ம இந்தி கற்றுக்கணுமா? ஏன் இந்திக்காரன் நம்மளை திட்டுறான்? அவனுடைய சொத்தை பிடிங்கிட்டுமா, சுகத்தை பிடிங்கிட்டுமா? அதனால் திட்டத்துக்காக, திட்டத்தை புரிந்துக்கிறதுக்காக நாம் ஏன் இந்தி கற்றுக்கணும்? யோ,
இந்தி சோறு போடாதியா, உலக அளவுல ஆங்கிலம் இருக்குது, அது இணைப்பு மொழியா இருக்குது. அதை கத்துக்கிட்டா இந்தியா மட்டுமல்ல உலக அளவுல போலாம்யா. இப்பதான் ஏஐ தொழில்நுட்பம் வந்தாச்சு. இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல நம்ம எந்த மொழியை வேண்டுமானாலும் தாய்மொழியில கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்தி அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம முதல்வர். அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய இந்திய ஆர்வலர்களும் இந்திக்கு முட்டு கொடுக்கக்கூடிய பாஜகவினரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினரும், ஏயா நீ வட மாநிலத்துக்கு போனா அங்க பெயர் பலகையில இந்தி இருக்கும். அங்க பெயர் பலகையில இந்தி இருக்கும் போது நீ எப்படி கத்துக்குவே? அது என்ன ஊருன்னு சொல்லிவிட்டு எப்படி புரிஞ்சுக்குவே? அதனால இந்தி தெரிஞ்சா நீங்க தமிழகத்தை தாண்டி போகின்ற போது பெயர் பலகையில் இருக்கக்கூடிய ஊர் பெயரை படிக்கலாம் இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டு நாம பாட்டு ஜல்லுன்னு போய் இடங்களை பார்த்துட்டு வரலாம் இல்லையா? இது போன்ற விஷயங்களுக்கு கூட நம்ம இந்தி கத்துக்க வேண்டியதா இருக்குது. அடிப்படையில இப்போ இந்தி அவசியமாகிறது. இந்த அடிப்படை தேவைக்கு கூட நம்மளால இந்தி கத்துக்க கூடாது என்று சொன்னால் தமிழகத்துல தமிழை வளர்த்தது எங்கே? அதனால இவங்க தமிழை வளர்க்கல, இவங்க பள்ளிக்கூடத்துல வருமானத்தை பெருக்குவதற்காக தான் மும்மொழி வேணான்றாங்க அரசு பள்ளியில அப்படின்னு பாஜக குற்றச்சாட்டு வச்சாங்க. உடனடியாக முதல்வர் சொன்னாரு, நாமெல்லாம் தமிழ் அழிந்து விடும், தமிழ் வேண்டும், தமிழுக்காக நாம போராடுகின்றோம், நம்ம தமிழுக்காக போராடுறதுனால நம்ம தமிழர்கள். ஆனா தமிழகத்திலே இருந்துகிட்டு இந்திக்காக வக்காலத்து வாங்குறாங்களே அவங்க தமிழர்களா? அவங்க இந்தி வாலாக்கள். அதாவது நம்ம ஊர்ல போய் பாருங்க, எல்லா இடத்துலயும் தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், கீழே இந்தி இருக்கும். வர்றவன் எதை வேண்டுமானாலும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக மும்மொழிய பெயர் பலகைகளை எழுதி வச்சுக்கும். அந்த மாதிரி கொஞ்சமாவது வட மாநிலத்தில் இருக்கிறவனுக்கு இல்ல வட மாநில ஆட்சியாளருக்கு அறிவு இருந்தா 3 மொழியில் எழுதலாமே இல்லையா? தமிழ், இங்கிலீஷு, அதுக்கப்புறம் பார்த்தா ஹிந்தி, இந்த 3 மொழியில் எழுதுனா நம்ம படிச்சுக்கிட்டு போறோம். நாம இந்தி மொழியை இங்க பலகையில் எழுதி வச்சிருக்கோம், அவங்க என்ன தமிழ் மொழியை எழுதி வச்சிருக்கான்? யாரு மொழி வெறியன்னு பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னார். அதனால ஒரு மாநிலத்துக்காக இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா தமிழ்ல பெயர் பலகை வைக்கணுமா? ஆனா இந்தியா ஒற்றுமையா இருக்கணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும் அப்படின்னும் பொழுது ஒரு மாநிலம் இந்திய கத்துக்காதான். நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆவேசமா பேசுறாரு. இப்ப நீட்டுக்காக இந்தியா முழுவதும் லெட்டர் எழுதினார், எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி வேளாண் சட்டங்களுக்கு எதிர்த்து கடிதம் எழுதினார். இப்ப கொண்டு வந்த வகுப்பு பில்லு அதுக்கு கடிதம் எழுதினார். இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற முதலமைச்சருக்காக கடிதம் எழுதினார். இப்ப எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதலாமே. ஏப்பா எங்க மாநிலத்தில் நாங்க இந்தியை ஏத்துக்கல, அதே மாதிரி நீங்களும் இந்தியை ஏத்துக்காதீங்க. இந்தியை ஏத்துக்கிட்டீங்கன்னா மொழி அழிஞ்சு போடும். இந்தியாவில் பாருங்க, இப்போ 57% இந்தி வந்துடுச்சு. தாய்மொழியான பீகார் இருக்குதா, ராஜஸ்தான் இருக்குதா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மொழி இருக்குதா, எல்லாமே இந்தியா மாறி போச்சு. அதே மாதிரி உங்க மொழியும் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாநிலத்துக்காரங்களுக்கு கடிதம் எழுதலாமே. முதல்வருக்கு அந்த எதிர்கட்சி வரிசையில் முதலமைச்சர்லாம் ஆதரவு தெரிவிப்பாங்களே, ஏன் கடிதம் எழுதல? ஏன்னா தமிழகத்தை தாண்டி எல்லா மாநிலங்களும் மும்மொழியை ஏத்துக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, தமிழகத்துல ஆண்டுந்தோறும் கிட்டத்தட்ட தனியார் பள்ளியில 56 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்படி 56 லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற போது கூட தமிழ் அழியல. ஏன்னா இந்த 56 லட்சம் மாணவர்களும் இந்தி தான் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் தான் பயிற்று மொழி. அதனால இவ்வளோ பேர் படிச்சோம், தமிழகத்தில் தமிழ் அழியல. அதனால இந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுகின்ற முதலமைச்சர் குற்றச்சாட்டு பொய். தமிழகத்திலே நிரூபணமாயிருக்குது. ஆந்திராவில் இந்தி இருக்குது, கேரளாவில் இந்தி இருக்குது, கர்நாடகாவில் இந்தி இருக்குது, மகாராஷ்டிராவில் இந்தி இருக்குது, அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் இந்தி இருக்குது, குஜராத்தில் இந்தி இருக்குது. அங்கெல்லாம் மொழி அழிஞ்சு போச்சா? ஒரிசாவில் கூட பார்த்தீங்கன்னா இந்தி இருக்கா இல்லையா? அங்கெல்லாம் மொழி அழிஞ்சு போச்சா? அதனால முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த மொழியை வைத்து பயங்கரமா அரசியல் பண்றார். அதனால அமித்ஷா பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல இறங்கியிருக்கிறாரு. இப்ப தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கான பங்கை தரவில்லை அப்படின்றதா குற்றச்சாட்டு. ஏன்னா இந்தியாவுக்கு அதிக பங்களிப்பை செலுத்தக்கூடிய மாநிலத்து மக்களை 2ஆம் தர மக்களாக மத்திய அரசாங்கம் நடத்துகிறது. அவங்களுக்கு உரிய பங்கை தருவது கிடையாது. அதாவது புதிய கல்விக் கொள்கை அல்லது இந்தி, இந்த விஷத்தை நாம முழுங்க மாட்டோம், எங்களுக்கு எங்க மொழி போதும் என்று உறுதியா இருக்கின்ற பொழுது நிதி கொடுக்க மாட்டோம் என்று நமக்கு துரோகத்தை இழக்கின்றார்கள் அப்படின்னு முதலமைச்சர் பிரச்சாரம் பண்றார். சோ பணத்துக்காக தான் இவ்வளவு தூரம் கூவுறாங்க. அந்த 5000 கோடி வச்சுதான் இவங்க அரசியல் பண்றாங்க. அதனால என்ன பண்ணுவோம், இந்த 5000 கோடியை தமிழக அரசாங்கத்துக்கு கொடுக்க கூடாது. இவ்வளோ பெரிய அரசியல் பண்ணிவிட்டாங்க. அதனால இந்த 5000 கோடியினால மாணவர்கள் பாதிப்படையக்கூடாது. அதனால் மாணவர்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் போடுவோம். ஏன்னா
இந்த 5000 கோடியை வங்கி கணக்கில் ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு போட்டாங்கன்னு வச்சுன்னா தமிழகத்தில் மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் 1500 ரூபாய் 1500 ரூபாய் கிடைக்கும். தமிழக அரசாங்கமானது +2 படிக்கிறவனுக்கும் இல்லை காலேஜ் போனவனுக்கு தான் 1000 ரூபாய் கொடுக்குது. தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தினால, புதுமை பெண் என்ற திட்டத்தினால. ஆனால் யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இந்த 5000 கோடியை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு பிரித்து கொடுத்தாங்கன்னா மாதம் 1500 ரூபா வரும். பாஜகவும் பணம் கொடுக்குது அப்படின்னும் போது பாஜகவும் வளரும். தமிழகத்தை பாஜக புறக்கணிக்கல. இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக மாணவர்களுக்கு 3வது மொழியை கற்பிக்கல. மொழியை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, பாஜக பணம் கொடுத்திருக்கிறது. சோ எந்த விதத்திலும் பாஜக தமிழகத்துக்கு துரோகம் இழைக்கவில்லை அப்படின்னு தமிழக மாணவர்கள் புரிஞ்சு கொள்வாங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் புரிந்து கொள்வார்கள். திமுகவுக்கும் ஷாக்கா இருக்கும். என்னடா இது, இந்த பணத்தை வச்சு அரசியல் பண்ணோம், நேரடியாக பணத்தை கொண்டு வந்து மாணவர்களுக்கே கொடுத்துட்டாங்களே அப்படின்னும் போது எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் அமித்ஷா அவர்கள் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்த போறாரு. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த போறாங்க. தமிழகத்தில் சிறப்பு நிதியாக மாணவர்களுக்கு 1500 ரூபாய் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு முதலமைச்சருக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும். எப்போதும் 1000 ரூபாயும் இலவச பஸ்ஸுமே பேசி பேசி வாக்கு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற இவங்களுக்கு மாணவர்கள் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் உரிய நிதி வந்து கிடைக்க போகுது. தமிழக அரசாங்கம் வந்து ஒத்துழைக்கலாம் கூட பரவாயில்ல, மத்திய அரசாங்கமே தருதுன்னு சொல்லும் போது எவ்வளவு குஷியா இருக்கும், எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படும் தமிழகத்துல. இந்த மாஸ்டர் பிளானை தான் அமித்ஷா அவர்கள் களத்துல இறங்குறாரு, ஆக்ஷனை காட்ட போறாரு. இந்த ஆக்ஷன் மட்டும் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா முதலமைச்சருக்கு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். இந்த ஐடியாவை அண்ணாமலையும் பாஜகவினரும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சொன்னாங்களாம். தினமலர்ல இந்த செய்தி வந்திருக்குது. நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு நன்றாக புரியும். ஏன்னா இவ்வளவு பெரிய அரசியலை வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. தேர்தல் நெருங்கி வருகிறது, அதுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றாராம். சூப்பர் விடயங்க. சக்சஸ்ஃபுல்லா பண்ணட்டும். எல்லா மாணவர்களுக்கும் நிதி வந்து கிடைக்கட்டும். அதன் மூலமாக புத்தகமோ பையோ அல்லது சாப்பாடோ ஏதோ ஒன்று விருப்பப்பட்டதை மாணவர்கள் வாங்கிக்கிட்டும், வளமா இருக்கட்டும். அமித்ஷா எடுத்திருக்கின்ற முடிவு நல்ல முடிவு. வாழ்த்துக்கள். நன்றி.